ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விஷ்ணுப்ரியா. நான் இப்போ பார்த்திங்கன்னா இந்த சேனல் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். இதில் உங்களுக்கு நான் இப்போது ஒரு சின்ன டிப்ஸு மாதிரி சொல்லலாம்ன்ட்ருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா பூஜை ரூம் இருக்கு இல்லையா, இது என்னோடய பூஜை ரூமு. அதாவது நான் எங்களது சின்ன வீடுன்றனால நான் ஷெல்ஃப்லேயே வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, முருகர் ஆண்டி கோலத்தில் வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி வச்சா வீட்டில் ரொம்ப குடும்பத்தில் கஷ்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்றாங்க. ஆனால் அதெல்லாம் அப்படிலாம் இல்லைங்க. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். இது ஒரு பார்த்திங்கன்னா இப்போ தெரியுதுங்களா, அதாவது நான் வீட்டில் விளக்கு ஏற்றிருக்கேன். அந்த விளக்கோட வெளிச்சம் சாமி படத்தில் விழுது. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்திங்கன்னா முருகர் பழனி ஆண்டவர் ஆண்டி கோலத்தில் இருக்கிறாரு. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா வேலு, அப்புறம் சின்ன சின்ன குட்டி குட்டி ஃபோட்டோஸு. இது ஸ்ரீசக்கரம், இவர் ஈஷா அவளை பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த பெரிய ஃபோட்டோ. இந்த மாதிரி இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இப்போ இந்த நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஆண்டி கோலத்தில் இருக்கிற நம்ம முருகரை வச்சோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, வீட்டில் கஷ்டம் வரும், ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும், கையில் பணம் தங்காது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. அதெல்லாம் உண்மையும் கிடையாது. நீங்கள் அதை பார்த்திங்கன்னா மனசை போட்டு குழப்பிக்கவே வேணாம். நான் இதை என்னுடைய அனுபவபூர்வமாக சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது எல்லாருமே எங்கள் வீட்டில் கூட பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா கூட இதெல்லாம் பண்ணக்கூடாது செய்யக்கூடாதுன்னாங்க. ஆனால் நான் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாரையுமே மீறி நான் முருகன் மேலே இருக்கிற பக்தியில் அவர் மட்டுமே சரணாகதி அப்படின்னு சொல்லி நான் அவருடைய ஃபோட்டோவை கொண்டு வச்சேன் வீட்டில். அவரை கொண்டாந்து நான் வீட்டில் வச்சு பூஜை பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் என்னுடைய கணவர் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வேலையெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மறுபடியும் பார்த்திங்கன்னா நல்ல வேலை கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் எனக்கும் அவருக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டு இருந்தது. நான் ரெண்டு பேருமே என்ன செய்வோம்னா, நீ எனக்கு வேணாம், நான் உனக்கு வேணாம், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தில் பார்த்திங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். சண்டை போட்டுக்கிட்டே இருந்து என்ன செய்வோம் அப்படின்னா, வேணான்னு பிரிஞ்சு போகிற நிலமை வரைக்குமே நாங்கள் போனோம். அந்த டைமில் தான் நான் பார்த்திங்கன்னா இது முருகருடைய இது வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா, நம்ம வச்சு பார்ப்போம், நான் இனிமேல் எல்லாமே நம்மளுக்கு முருகன் தான் அப்படின்னு சொல்லி நான் இந்த முருகனை கொண்டாந்து வச்சதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிது. முதல்ல பார்த்திங்கன்னா அவருக்கு வேலை இப்போ பார்த்துட்டு இருந்த வேலையை விட அதிகமான சம்பளம், அதாவது ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த வேலையை விட அதிகமான சம்பளம், ஒரு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரான்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு அதிகமான சம்பளத்தில் வேலை கிடச்சிது. அப்புறம் நாங்களே ஏதோ உட்காந்து பேசிட்டு, எதுக்கு நம்மளுக்கு குழந்தைங்க இருக்காங்க, எதுக்கு நம்ம இந்த மாதிரி சண்டை போட்டுட்டோம்னா அவங்களுடைய எதிர்காலம்லாம் இருக்குது இல்லையா அப்படின்லாம் யோசித்து நாங்கள் இது பண்ணோம். இதுக்கு எல்லாத்துக்குமே முழுமுறுத்தல் காரணமே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இந்த பழனி ஆண்டவர் ஃபோட்டோ வந்ததுக்கப்புறம் தான் இது எல்லாமே நடந்துச்சு. ஸோ அதனால் யாருமே பார்த்திங்கன்னா தயங்காதீங்க, தாராளமாக வீட்டில் பழனி ஆண்டவர் ஃபோட்டோ நீங்கள் வைக்கலாம். வச்சிங்க அப்படின்னா அவர்கிட்ட நீங்கள் வேண்டுதல் வைங்க. நீங்கள் அந்த பரிகாரம் செய்யணும், இந்த பரிகாரம் செய்யணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க, சரிங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் எதுவுமே கேட்க மாட்டார் உங்கள்கிட்ட. உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் நீங்கள் மனசார அவர்கிட்ட போய் பூஜை ரூமில் போயிட்டு ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு அவர் ஃபோட்டோ முன்னாடி நின்று, நீங்கள் அப்பா எனக்கு எல்லாமே நீங்கள் தான், இதை செஞ்சு கொடுங்க, என் குடும்பத்தில் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, செஞ்சு கொடுங்க அப்படின்னா அவர் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாரு. உங்களால் முடிஞ்சால் செவ்வாய்க்கிழமையில் வெத்தலை தீபம் போடுங்க. 6 வெத்தலை வச்சுட்டு நடுவில் ஒரு விளக்கு வச்சு போடலாம், இல்லை 6 வெத்தலை மேலே 6 விளக்கு வச்சும் போடலாம். நீங்கள் இதை தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையில் செஞ்சுன்னு வாங்க. ஆனால் நான் பார்த்திங்கன்னா சிறுவாபுரி போனேன். சிறுவாபுரி போய் அங்கே 6 வாரம் போய் 6 விளக்கு போட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் மாற்றம் கொடுத்தாங்க. ஆனாலுமே எனக்கு பழனி ஆண்டவர் ஆண்டி கோலத்தில் வைக்கணும்னு என் மனசு ரொம்ப விரும்புச்சு. அதனால் நான் வச்சுருக்கேன். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.
கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். இந்த மாற்றம் வந்ததுக்கப்புறமா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு போடுங்க, இந்த மாதிரி மாற்றம் இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி உங்களுக்கு மாற்றம் வந்துச்சுன்னா இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரொம்ப தேங்க்ஸுங்க. மறுபடியும் இன்னொரு பதிவில் பார்க்கலாம். நன்றி.